இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சர்ச்சைக்குரிய குளோபல் இக்வான் நிறுவனத்தின் உறுப்பினர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு. ஸ்லாங்கூர் மற்றும் நக்ரிசம்பிலானில் உள்ள 20 சமூக இல்லங்களில் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையில் மீட்கப்பட்ட 402 சிறார்கள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் தொடர்பு படுத்தப்பட்ட குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் உறுப்பினர் ஒருவர் புத்ராஜயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். தமக்கு எதிராக கடந்த செப்டம்பர் 9 செய்து கொள்ளப்பட்ட போலீஸ் புகாரை மீட்டுக் கொள்ளும்படி பெண் ஒருவரை மிரட்டியதாக குளோபல் இக்வான் நிறுவனத்தின் உறுப்பினரான 39 வயது முகமது ரிசா மக்கார் என்ற அந்த நபர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். மேஜிஸ்ட்ரேட் அஹ்மத் அஃபிக் ஹசான் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட அந்த நபர் 25 வயது சித்தினூர் டாலியா டியானா என்ற பெண்ணையும் அவரின் குடும்ப உறுப்பினர்களையும் மிரட்டும் தோரணையில் குறுந்தகவலை அனுப்பி வைத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டார். இக்குற்றத்தை கடந்த செப்டம்பர் 9 இரவு 10 மணியளவில் புத்ராஜயா பிரிசின் 4 என்ற இடத்தில் புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 506 பிரிவின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். சமய பாடம் தொடர்பாக பயிற்சிக்கு வந்த 19 வயது ஆசிரியர் ஒருவரை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக உஸ்தாஸ் ஒருவர் பாடிக்சன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். முகமது ஹஃபீஸ் இஷாக் என்ற 43 வயதுடைய அந்த உஸ்தாஸ் பாடிக்சனில் உள்ள சமயப்பாட பயிற்சி மையத்தில் அந்த ஆசிரியரை மானபங்கம் செய்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் ஒஸ்மான் அப்துல்கானி முன்னிலையில் நிறுத்தப்பட்ட அந்த உஸ்தாஸ் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். அந்த சமய பள்ளியின் தலைவராக செயல்பட்டு வரும் அந்த உஸ்தாஸ் தன்னிடம் பாடம் கற்றுக்கொள்ள வந்த ஆசிரியரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. தீபகற்ப மலேசியாவை சேர்ந்த பெண் மருத்துவ நிபுணர் ஒருவர் சபா லஹடத்தோ மருத்துவமனையில் பணியாற்றி வந்த நிலையில் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவத்தில் அவர் பகடிவதைக்கு ஆளாகியுள்ளார் என்பதற்கு ஆதாரங்களை பொறுத்தே அவரின் மரணத்திற்கான உண்மையான காரணத்தை முடிவு செய்ய இயலும் என்று வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மேல்நிலை அதிகாரிகளால் அந்த பெண் மருத்துவ நிபுணர் பகடிவதைக்கு ஆளாகியுள்ளார் என்று கூறப்பட்டாலும் அதற்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே இவ்வழக்கை எந்த சட்டத்தின் கீழ் முன்னெடுக்க முடியும் என்பதை தீர்மானிக்க இயலும் என்று வழக்கறிஞர் முகமது அக்ராம் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். அந்த மருத்துவர் பகடிவதை மற்றும் மன அழுத்தத்தின் காரணமாக உயிரை மாய்த்து கொண்டு இருக்கலாம் என்று சமூக வலைதளங்களின் வாயிலாக குற்றஞ்சாட்டுவது மிக எளிதாகும். ஆனால் அதற்கான ஆதாரங்களை நிரூபிப்பது என்பது எளிதான காரியமல்ல என்று அந்த சட்ட வல்லுநர் கூறுகிறார். டாக்டர் தாய் தீன் யா என்ற அந்த பெண் மருத்துவ நிபுணர் கடந்த ஆகஸ்ட் 29 தனது வீட்டில் தற்கொலை செய்ததற்கு பணியிடத்தில் நடந்த பகடிவதையே காரணம் என்று அவரின் சகோதரர் கூறியுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் அந்த வழக்கறிஞர் எதிர்வினையாற்றியுள்ளார். பினாங்கில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று காலை 7:30 மணி வரை 147 குடும்பங்களை சேர்ந்த 556 பேர் 11 தற்காலிக நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று இரவு 8 மணி வரை 192 பேராக இருந்த பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தற்போது 556 பேராக அதிகரித்துள்ளது என்று பினாங்கு பேரிடர் நிர்வாக செயலகம் அறிவித்துள்ளது. வெள்ளத்தில் பினாங்கு பெருநிலமான சபராங் பிராய் உத்தாரா கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சபராங் பிராய் சலாத்தானும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. ஜொஹூர் மூவாரில் வயோதிகர் ஒருவர் காரில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார்.
நேற்று காலை 3:30 மணியளவில் புரோத்தோன்சாகா காரில் பயணிகள் பின் இருக்கை ஒன்றில் அந்த நபர் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரைஸ் முக்லீஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். 63 வயதுடைய அந்த நபர் ஒரு நீரிழிவு நோயாளி என்றும் மஸ்ஜித் தானாவில் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வந்தார் என்றும் அவரின் மகன் தெரிவித்ததாக ACP ரைஸ் முக்லீஸ் குறிப்பிட்டார். சவ பரிசோதனைக்காக அந்த நபரின் உடல் மூவார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். 7 ஆண்டுகளுக்கு முன்பு செம்பனை தோட்டம் ஒன்றில் தோட்ட பாட்டாளி ஒருவரை வெட்டி கொலை செய்த குற்றத்திற்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 2 ஆடவர்களுக்கான தண்டனையை புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றம் சிறை தண்டனையாக மாற்றம் செய்துள்ளது. 47 வயது ரமேஷ் மற்றும் 46 வயது தியூ சியூ கெம் என்ற அந்த 2 நபர்களுக்கும் விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்த 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமை ஏற்ற கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி டத்தோ ஹர்மிண்டர் சிங் டலிவால் 30 ஆண்டு சிறையும் 12 பிரம்படி தண்டனையும் விதிப்பதாக தீர்ப்பளித்தார். அதேவேளையில் அந்த இருவருக்கும் ஷா ஆலம் உயர் நீதிமன்றம் விதித்த குற்ற தீர்ப்பை நிலைநிறுத்துவதாக நீதிபதி குறிப்பிட்டார். இன்னும் பிடிபடாமல் இருக்கும் ஒரு நபருடன் கூட்டாக சேர்ந்து ரமேஷும் தியோ சியூ கெமும் கடந்த 2017 ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி இரவு 11:30 மணியளவில் குவாலஸ்லங்கூர் ஜலான் ரவாங் பெஸ்தாரி ஜயாவில் உள்ள ஒரு செம்பனை தோட்டத்தில் தோட்ட பாட்டாளி ஆறுமுகத்திற்கு மரணம் விளைவித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு இருந்தனர். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் தூக்கு தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் இருவரும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு இருந்தனர். ஸ்லாங்கூர் நகரி சம்பிலான் மாநிலங்களில் உள்ள சமூக நல இல்லங்களில் சிறார்கள் துன்புறுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக குளோபல் ஈக்வான் நிறுவனத்திற்கு சொந்தமான 96 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். 5 லட்சம் வெள்ளிக்கும் மேலான அந்த வங்கி கணக்குகளை சட்டவிரோத நாணய பரிவர்த்தனை குற்ற செயல் விசாரணை பிரிவு முடக்கியுள்ளதாக அவர் கூறினார். இதுவரை அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான 5,81,552 வெள்ளி மதிப்புள்ள 96 வங்கி கணக்குகள் 2001ஆம் ஆண்டு சட்டவிரோத நடவடிக்கை மற்றும் கருப்பு பண துடைத்தொழிப்பு சட்டத்தின் கீழ் முடக்கப்பட்டுள்ளதாக IGP தெரிவித்தார். 4 வங்கி கணக்குகள் மூடப்பட்ட வேளையில் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான 8 வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.